Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா green vehicle இல்லனா zero emission vehicle அப்படினு சொல்லப்படுற electric vehicle பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இனிமே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கார் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபியூலை யூஸ் பண்ணி ஓடுற கார்ஸ்லாம் நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு வேறு எந்த ஃபியூலும் கொடுக்க தேவையில்லை. எலக்ட்ரிக் கார் ஓடுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் தப்பு. ஹிஸ்ட்ரியை பரட்டி பார்த்தோம்னா 1820s இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் அன்யாஸ் ஜெட்லிக் அப்படிங்கிறவர் 1825 எலக்ட்ரிக் மோட்டரை முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ராபர்ட் டேவிட்சன் அப்படிங்கிற ஸ்காட்லாண்ட் நாட்டை சேர்ந்தவர் எலக்ட்ரிக் மோட்டாரை ரீடிசைன் பண்ணார். எலக்ட்ரிக் மோட்டரோட பேட்டரியை ஃபிட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய சேஸை ரெடி பண்ணார். இவர் தான் ஃபஸ்ட்டு லொக்கோமோட்டிவ் இன்ஜினை ரெடி பண்ணாருங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதில் பெரிய வெற்றி கிடைக்கல. ஏன்னா இன்ஜின் எஃபிஷியன்சி இல்லை, பேட்டரி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ரீசார்ஜும் பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சார்னே சொல்லலாம். இந்த 2 பேர் குறைகளை சரி பண்ணி தாமஸ் பார்க்கர் அப்படிங்கிறவர் ஒரு புது ரீடிசைன் கொடுத்தாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இன்ஜினை ரெடியும் பண்ணார். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸோட வளர்ச்சி படிப்படியாக முன்னேறி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1880s 1920 வரைக்கும் பெட்ரோல் காரை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ண ஈஸியாக இருந்ததால் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலில் ஏற்பட்ட டெவலப்மெண்ட் காரணமாக அதோட விற்பனை அதிகரிச்சிருச்சு, விலையும் ரொம்ப கம்மியாயிருச்சு. டீசலை பயன்படுத்தி வர கார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எலக்ட்ரிக் கார்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ் நெருங்கவே இல்லை. இப்போ சமீப காலமாக தான் எலக்ட்ரிக் கார்ஸோட மோகம் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெஸ்லா மாதிரி பெரிய பெரிய நிறுவனம்லாம் வேர்ல்டு வைடாக அதிகமான எலக்ட்ரிக் கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பொல்யூஷன் கிடையாது, அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசலோட இருப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. மெயினான 2 ரீசனால தான் எலக்ட்ரிக் கார்ஸ் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் எலக்ட்ரிக் கார்ஸோட வரவேற்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் கார்ஸோட ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் கார்ஸில் ஆக்சிலரேட்டர் பெடலை ரைஸ் பண்ணும்போது ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னல் கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஹை கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை மோட்டருக்கு கொடுக்கும். மோட்ரு வேகமாக சுற்றும். அதோட கனெக்ட் ஆகிருக்க டிரான்ஸ்மிஷன் டிஃப்ரென்ஷியல் கொடுக்கும். டிஃப்ரென்ஷியலில் கனெக்ட் ஆகிருக்க வீல் வேகமாக சுற்றும். இதுதான் எலக்ட்ரிக் கார்ஸோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்து டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது பேட்டரியால் இயங்கக்கூடிய வெஹிக்கிள் தான் பிஇவி இல்லைனா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஏன்னா இதில் கேஸோலின் இன்ஜினே இருக்காது, அதாவது பெட்ரோல் இன்ஜின்ஸ்லாம் இருக்காது. ஒன்லி பேட்டரி பேக்கப் மட்டும்தான் இருக்கும். எலக்ட்ரிக் மோட்டார் தான் இந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண வைக்கும். மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க, அதாவது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி மூலமாக தான் எலக்ட்ரிக் மோட்டாருக்கு பவர் கிடைக்கும். ஒன்ஸ் பேட்டரி ட்ரெயின் ஆச்சுன்னு வச்சுங்களேன், திரும்ப நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுற வரைக்கும் இந்த வெஹிக்கிள் சுத்தமாக நகராது. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார்ஜ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம வெஹிக்கிள் ஆப்ரேட்டே பண்ண முடியும். ஸோ இதுதான் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த மாதிரியான எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மஹேந்திரா E2Go, டாடா டிகார், அப்புறம் டெஸ்லா மாடல் 3, ஹுண்டாய் ஐனிக் அப்படின்னு நிறைய வண்டி இருக்குது. செகண்ட் ஒன் HEV, அதாவது ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பவர் சோர்ஸ் இருக்கும். 2 பவர் சோர்ஸ்னாலையும் கார் ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது நான் முன்னாடி பிஇவின்னு சொன்னேன்ல, பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஒன்லி 1 பவர் சோர்ஸ் தான், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் 2 பவர் சோர்ஸ் இருக்கும். அதாவது பெட்ரோல் இன்ஜினும் இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டாரும் இருக்கும். அதாவது பெட்ரோல் இன்ஜினும் பார்த்திங்கன்னா காரை தனியாக ஆப்ரேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் மோட்டாரும் பார்த்திங்கன்னா காரை தனியாக ஆப்ரேட் பண்ண வைக்கும். ரெண்டுமே சேர்ந்து கூட காரை ஆப்ரேட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி கார்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரிக் மோட்டாருக்கு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி தனியாகவே ஒரு பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 2 வழியாக சார்ஜ் ஆகும். ஒன்று பெட்ரோல் இன்ஜின் இயங்குறது மூலிமா சார்ஜ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலியமாகவும் சார்ஜ் ஆகும். அது என்ன ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இதை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் ஹைப்ரிட் கார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. காரில் பிரேக் பிடிக்கும்போது பிரேக்லேருந்து கிடைக்கிற கைனடிக் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ண வைக்கிறது தான் அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்.
அப்போ சடனாக பிரேக் பிடிக்கிறோம். அப்போ பிரேக் பிடிக்கும்போது அந்த மோட்ரு வந்து ஜெனரேட்டராக மாறி பிரேக் பிடிச்சக்கப்புறம் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் தான் நிற்கும். அந்த வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அந்த வீல் சுற்றுற நேரத்தில் அதோட இணைஞ்சிருக்க கியர் பாக்ஸும் சுற்றும். கியர் பாக்ஸ் வந்து அந்த மோட்டரையும் சுற்ற வைக்கும். அந்த மோட்ரு சுற்றுறதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும். இதை தான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மைல்டு, இன்னொன்று ஃபுல்லு. பொதுவாக மைல்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குல்ல, அது வந்து வெஹிக்கிளை அசிஸ்ட் மட்டும்தான் பண்ணும். அதாவது பெட்ரோல் இன்ஜினுக்கு அசிஸ்டன்ட் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் ஃபுல் ஹைப்ரிட் அப்படிங்கிற டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினும் தனியாக வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணும், எலக்ட்ரிக் மோட்டாரும் தனியாக வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணும், இல்லைனா ரெண்டும் சேர்ந்து கூட வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணும். தேர்ட் ஒன் பிளக்-இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது PHEV அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான், ஹைப்ரிட் வெஹிக்கிள் மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். ஆனால் இதில் ஸ்டாண்டர்ட் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லோ ஸ்பீடில் போகும்போது ஒரு 1-2 மைல் வரைக்கும் போகிறோம், 1 மைல் தூரம் வரைக்கும் போகும்போது கேசோலின் இன்ஜின் டேர்ன் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே போகலாம். ஆனால் இந்த PHEV மாடல் இருக்குல்ல, கேஸ் இன்ஜின் அசிஸ்டன்ட் கொடுக்கறதுனால இதை ஒரு 10-40 மைல் தூரம் வரைக்கும் எங்கே வேணால் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட சிறப்பு அம்சமே பேட்டரி எக்ஸ்டர்னலாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது பேட்டரி எலக்ட்ரிக் ஸ்டேஷன்லையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீட்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் இன்ஜின் மூலியமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் மோட்டர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற போது பேட்டரியை தனியாக சார்ஜ் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் காராக கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்களே. அதனால தான் இந்த கார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த காரோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா BMW i8, அப்புறம் Hyundai Sonata, அப்புறம் Chevy Volt அப்படின்னு நிறைய கார்ஸ் இருக்குது. ஃபைனல் ஒன் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது FCEV அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான், எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக தான் இயங்கும். எலக்ட்ரிக் மோட்டார் இயங்க பேட்டரி தான் பயன்படுது. இதில் இருக்க பேட்டரி ரீசார்ஜ் பண்ண ஃபியூயல் செல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபியூயல் செல் டெக்னாலஜி அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற டெக்னாலஜி தான் ஃபியூயல் செல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஹைட்ரோஜன் ஃபியூயல் செல் டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோஜன் கேஸ் மூலியமாக ஃபியூயல் செல் ஒர்க் ஆகுது. ஹைட்ரோஜன் கேஸ் அதோட சேர்ந்து ஆக்சிஜன் இருந்து கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை பேட்டரியில் ஸ்டோரும் பண்ணும். அந்த பேட்டரி மூலமாக தான் எலக்ட்ரிக் மோட்டார் இயங்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பேட்டரியை எக்ஸ்டர்னலாக சார்ஜ் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் இருக்க ஃபியூயல் செல் டைரெக்டாக காரை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு பெஸ்ட்டான அட்வான்டேஜ் இந்த காரில். அப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸில் லெட் ஆசிட் பேட்டரி, நிக்கல் மெட்டல் ஹைப்ரிட், லித்தியம் அயான் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் அப்படின்னு பல பேட்டரிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பொதுவாக யூஸ் பண்ணுற பேட்டரி எது அப்படின்னா லித்தியம் அயான் பேட்டரி தான் எல்லா கார்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லெட் ஆசிட் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயான் பேட்டரி தான் ரொம்ப டேஞ்சரான ஒன்று. அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் எந்தெந்த வகையான எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரஷ்லெஸ் DC மோட்டார் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைட் வெயிட் 2 வீலர்ஸ் இல்லைனா 3 வீலர்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் சின்க்ரனஸ் மோட்டார் அப்படிங்கிறது PMSM அப்படிங்கிற மோட்டாரை அதிகமாக EV மேனுஃபேக்சர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் இருக்குல்ல, அதாவது எலக்ட்ரிக் கார்ஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்டீரியர் பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார், இதை வந்து 2 வீலர்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளில் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்விட்ச்டு ரிலக்டன்ஸ் மோட்டார் அப்படிங்கிறத டெஸ்லா மாடலில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபைனலாக நம்ம எலக்ட்ரிக் கார்ஸோட ப்ராஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது நன்மைகள் தீமைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராஸில் என்ன அப்படின்னா டார்க்யூ வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு பெட்ரோல் அண்ட் டீசல் கார் ஓட்டுறதுக்கும் எலக்ட்ரிக் கார் ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பெட்ரோல் கார்ஸ் ஓட்டும் போது நம்ம ஆக்சிலேட்டர் அமுக்கும் போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் கார் ஸ்பீட் எடுக்க முடியும். ஆனால் எலக்ட்ரிக் கார்ஸில் அப்படி கிடையாது. நம்ம ஆக்சிலேட்டரை ஜஸ்ட் அமுக்குனா போதும், ஃபுல் பவரில் காரை கொண்டு போயிடும், மேக்ஸிமம் டார்க்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸ்மூத்தாகவும் நாய்ஸ்லெஸ்ஸாகவும் நம்ம டிரைவ் பண்ணலாம். அதாவது எந்த வித சவுண்டு கரைச்சல்லாம் நமக்கு இருக்காது, நீட்டாக டிரைவ் பண்ணலாம். இதை டிரைவ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். பொல்யூஷனை ஏற்படுத்தாது, அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரொம்ப கம்மியாகும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, அதாவது இதனால் பார்த்திங்கன்னா நம்ம மணி சேவ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இருக்காது, கேஸும் தேவைப்படாது, ஹை குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எர்த்தில் உள்ள ஃபியூல் எஃபிஷியன்சியை நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும். அடுத்து கான்ஸில் பார்த்திங்கன்னா டிரைவிங் ரேஞ்ச் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது லாங் டிரைவ் போகிறது ரொம்ப கஷ்டம்.
பொதுவாக எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் ஒரு 100லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரி ட்ரெயின் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, கார் அந்த இடத்துல நின்றும். டெஸ்லா மாதிரி பெரிய பெரிய நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஸ்லா மாடல்ஸ்லாம் ஒரு அப் டு 300 கிலோமீட்டர் வரைக்கும் கார் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணல. அதே மாதிரி இப்போ பெட்ரோல் டீசல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் டேங்கை ஃபில்லப் பண்ணிட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சார்ஜிங் பண்ணுறது அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கார்ஸில் ரொம்ப நேரம் எடுக்கும். 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகிற டைம் எடுத்துக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அடுத்த விஷயம், சார்ஜ் ஸ்டேஷனை தேடுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசல் கார்ஸ்லாம் நின்றுச்சு அப்படின்னா அங்கங்கே பெட்ரோல் டீசல் பேங்க்லாம் இருக்கும், நம்ம போய் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஆனால் சார்ஜ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறையா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியாவெலாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட சார்ஜிங் ஸ்டேஷன் வந்தால் தான் எலக்ட்ரிக் கார்ஸ் உள்ளே வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட இனிஷியல் காஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது சாதாரண பெட்ரோல் அண்ட் டீசல் கார் வாங்குகிற ரேட்டுக்கும் இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் வாங்குகிற ரேட்டும் பல மடங்கு பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக விற்பாங்க. பேட்ரி பேக்ஸ்லாம் இருக்குல்ல, பேட்ரி பேக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதாவது கிடைக்கிறதும் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ரி பேங்க்ஸ்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதாவது டேமேஜ் ஆகி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்து இப்போ சொல்ல போகிற கான்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் எலக்ட்ரிக் கார் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியோட உற்பத்தி அதிகமாக தேவைப்படும். அப்புறம் எலக்ட்ரிசிட்டியோட நீடு அதிகமாகிறதுனால எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லாமல் கரண்ட்டை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற எல்லார் வீட்லேயும் எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.